தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அம்மா உணவகங்கள் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்றாக நமது மாநிலத்தில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட சிறப்பாக பார்க்கப்பட்ட ஒரு திட்டம் அம்மா உணவகம். ஏழை எளியவர்களுக்கு உணவகங்களுக்கு சென்று கூட அல்லது உணவு சமைப்பதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் வழி இல்லாதவர்களின் நலம் பெற வேண்டும் என்று மிக மலிவான விலையில் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டிருந்தன. இந்த திட்டத்தை பார்த்து இந்த திட்டத்தை தழுவி மற்ற மாநிலங்களில் அதுபோன்ற ஒரு திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்கவிருக்கின்றனர். இந்த சூழலில் தற்போதைய நிலையில் அம்மா உணவகங்களினுடைய செயல்பாடும் நிலையும் எப்படி இருக்கின்றதுங்கிறது தான் இந்த தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக புகார்கள் வருகிறது. சமீப காலமாக அம்மா உணவகங்கள் சரியாக இயங்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கு, ஒரு எண்ணம் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் உண்மையாக பார்க்கலாம். முதலாவதாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அனைத்து மக்களும் பயனடையும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி அம்மா உணவகம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டன. இந்த திட்டம் ஏழை எளிய மக்கள் மட்டுமல்லாமல் அலுவலக ஊழியர்கள் மாணவர்களையும் கவர்ந்ததோடு பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டன. நாமக்கல் நகரத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருச்சி சாலை மற்றும் பூங்கா சாலையில் என 2 அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு நாமக்கல் நகராட்சி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திறக்கப்படுவதோடு உணவகத்தில் இட்லி ஒன்றுக்கு 1 ரூபாயும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகம் தொடங்கிய நாட்களில் நாள் ஒன்றுக்கு 300க்கும் மேற்பட்டோர் இந்த உணவகத்தை பயன்படுத்தினர். தற்போது 200க்கும் குறைவாகவே பொதுமக்கள் வருவதால் அம்மா உணவகம் காலியாகவே காட்சியளிக்கிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அம்மா உணவக திட்டம் அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அதிகமான முறையில் உதவி கொண்டிருந்தது. இந்த உணவு ஆரம்பத்தில் நாங்கள்லாம் போய் சாப்பிட போகும் பொழுது கூட்டம் அதிகம் அலையும் போதும் டோக்கன் வாங்கி கொண்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் போக 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 பார்க்கும் பொழுது இதுக்கு சாப்பாடு அங்கே சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லாமல் ஈயாடக்கூட நிலைமை வந்துருச்சு. மேலும் இங்கு வழங்கப்படுகின்ற உணவு தரமாகவும் சுவையாகவும் இல்லை என்பதாலும் இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை எனவும் உணவகத்திற்கு வரும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொஞ்சம் வெரைட்டியாக போட்டால் கொஞ்சம் நல்லா சாப்பிடும் பொதுமக்கள் சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எனி டைம் இதே 3 வேளையும் இதே சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா பருப்பு சாம்பார் தயிர் சாதம் இதே தான் இருக்குது. அப்போ மறுபடியும் மக்கள் என்ன மறுபடியும் ஹோட்டல் பக்கம் திரும்ப போயிடுவாங்க. அப்போ அம்மா உணவு மறுபடியும் டல் ஆகிடும். தொடக்கத்தில் இருந்த வரவேற்பு தற்போது தரம் இல்லாத உணவால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அதுவும் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிகாரிகள் அம்மா உணவகத்தை கண்டு கொள்வதில்லை. மேலும் இரவு நேரங்களிலும் உணவகத்தை திறக்க வேண்டும், ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து நடத்திட சிறப்பு அதிகாரிகளை நியமித்து கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அம்மா உணவகத்தில் ஃபஸ்ட்டு வச்ச ஜோரில் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு கும்பல் ஜனங்கள்லாம் நிறைய ஏறினாங்க. இது ஏழை ஜனங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இப்போ வர வர சரியில்லை. அதனுடைய தரமும் அந்த சாப்பாடோ அவங்க செய்கிறதோ ஏதோ ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. அந்த சாப்பாடு முன்ன மாதிரி அந்த கும்பல் இல்லை. அதனால் இப்போ அதை கொஞ்சம் கவனத்தில் இந்த அதிகாரிங்க எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவு தரமில்லாமல் உணவுகளை பொதுமக்கள் கீழே கொட்டுகிறார்கள். அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் கடமைக்காக பணியாற்றுவதாகவும் தரமில்லாத உணவுகளை சாப்பிட்ட தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் இங்கு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இப்போ அம்மா முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு இதில் ஒரு அசட்டை காட்டப்படுகிறது. என்ன இந்த உணவு எப்படி தயார் பண்ணுறாங்க, இதனுடைய குழம்பு என்ன கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாதிரி கிடையாது. மக்களே பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சாம்பார் சாதம் சரியில்லைங்க, தக்காளி சாதம் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. குடும்பத்துடன் தனியார் உணவகங்களில் சாப்பிட்டால் அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அம்மா உணவகத்தில் உணவின் விலை குறைவாக இருப்பதால் தான் இந்த திட்டம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இங்கு பெண்கள், முதியோர்கள், சிறுவர்கள் அமர்ந்து சாப்பிட இருக்கை போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் மட்டுமே வழங்காமல் விதவிதமான கலவை சாதங்கள் வழங்குவதோடு சுகாதாரமாகவும் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் வந்தவங்களையும் நல்லா கவனிக்கிறாங்க. ஆனால் ஒன்று இந்த டேபிள் போடணும். தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் நல்லா இருக்குங்க சார். ஆனால் கொஞ்சம் எப்போ வந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் கொடுத்தாங்கன்னா நல்லது சார். இப்போ
தினமும் வேலைக்கு வந்தால் தான் ஊதியம் எனவும், விடுமுறை எடுத்தால் அன்றைக்குரிய ஊதியம் 250 ரூபாய் வழங்கப்படாது எனவும், இந்த வேலையை நம்பிதான் தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். எனவே அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், பொதுமக்கள் கூறும் குறைகளை கேட்டு தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதாகவும் அம்மா உணவக ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் 12 பேர் மொத்தம் பணி போயிருங்க. எல்லாமே கலந்து செய்வோம், தொழில் எல்லாமே கலந்து செய்வோம். எங்களோட கோரிக்கை என்னங்கன்னா, இந்த உணவகம் நிரந்தரமாக கொண்டாந்துடும். இந்த தமிழ்நாடு முழுவதுமே இருக்க அம்மா ஊழியர் எல்லாத்துக்குமே நிரந்தரமாக இந்த பணியை நிரந்தரம் செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் அரசு கவர்மெண்ட் இதுக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஏழை மக்களின் பசியை போக்கு உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் முறைகேடுகளை கலைந்து அனைவருக்கும் பயனடையும் வகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறாங்க. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி, சேலத்திலிருந்து ரியாஸ், திருச்சியிலிருந்து மகாலிங்கம், சென்னை எழும்பூரிலிருந்து அன்சர் அலி மற்றும் நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்காங்க. சேலத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன, தரம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய பசியை இன்னமும் சரியாக போக்கிக் கொண்டிருக்கின்றதா அந்த அம்மா உணவகம், அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்திருக்கிறதா, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் துவக்கப்பட்ட இந்த அம்மா உணவகம் சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சியில் 11 இடங்களில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அதே போல் அம்மாப்பட்டி, சூரமங்கலம் ஆகிய மண்டலங்களுக்கு உள்ளடக்கிய பகுதியில் 11 அம்மா உணவகம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் அரசு மருத்துவமனையில் இயங்கி வந்துட்டு இருக்கிற இந்த அம்மா உணவகம் அனைத்து தரப்பு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு இருக்கிற இந்த அம்மா உணவகத்தில் வந்து சாதாரண கூலி தொழிலாளர்கள் முதல் அனைவரும் வந்து இதில் வந்து பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா உணவகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மா உணவகங்களும் சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு காலையில் நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, குறிப்பாக இட்லி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1500 இட்லிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தயிர் சாதம் மற்றும் சாம்பார் சாதம் பிற்பகலில் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது தலா 300 வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நான் இப்போ சேலம் அரசு மருத்துவமனையில் இருக்கிற இந்த அம்மா உணவகத்தில் நின்றுட்டு இருக்கேன். தற்போது பார்க்கலாம், தனியார் ஹோட்டலுக்கு நிகராக மிகப்பெரிய அளவிலான இங்கே கட்டமைப்பு வசதி செய்யப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான ரூபாயில் செலவு செய்யப்பட்டு தற்போது வந்து தனியார் ஹோட்டல்களுக்கு நிகராக இங்கே வந்து அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் வந்து இங்கே பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ இந்த நேரம் காலையில் வந்து 7 மணிலேருந்து 9 மணி வரை வந்து இட்லி வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பிற்பகலில் பார்த்தீங்கன்னாக்கா 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இங்கு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது இங்க பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களை பயன்படுத்தி கொண்டு இங்க உணவு தயாரிப்பதற்கான வேலைகள் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. தற்போது இங்க பிற்பகல் உணவுக்காக தற்போது இந்த இடத்துல வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்க இருக்கிற சமையல் கூடம் எப்படி இருக்குங்கிறது நாங்க வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அதே போல இங்க நவீன இயந்திரங்களை கொண்டு இங்க சமையல் கூடங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா வந்து இங்கு தயாரிக்கப்படும் இந்த உணவானது தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதியில் உணவுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்து செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல இந்த உணவகத்தை பொறுத்த வரைக்கும் 12 பெண்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பெண்களை குறித்து பேசலாம். வணக்கம். தற்போது இங்க பணியாற்றிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க பணியாற்றுறதுல? நீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இப்போ எங்க வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க சார். அம்மாவின் தயவுனால எங்க வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்குது. இங்க மக்கள் சேவையாட்டம் நாங்க செஞ்சுட்டு வரோம். இங்க வந்து இன்னும் உணவு வந்து அதிகமாக படுத்தலாம், அதிக உணவு படுத்துறது, இட்லி அதிகப்படுத்துறது, நைட்டு டிஃபன் கொண்டு வரது நல்லா இருக்கும். இங்கே வந்து ஜிஹெச்சில் வந்து ஒரு 10,000 நபர்கள் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க. உணவு இல்லைன்னு அங்கங்கே எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதிகப்படுத்தினா நல்லா இருக்குங்க சார். குறிப்பாக இங்கே உணவு தயார் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் கிடைக்குதா? அதே போல் அதில் சிரமங்கள் எதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க சார், உணவு சரியான பொருள்லாம் சரியான நேரத்துக்கு வருது. எங்களுக்கு பொன்னியிலேருந்து தான் வருது. எல்லா தரமாகவும் நாங்கள் சிறப்பாகவும் செஞ்சு கொடுக்குறோம் மக்களுக்கு. எவ்வளோ பேர் பணியாற்றிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு சம்பளம் வந்து முறையாக வழங்கப்படுதா? குறிப்பாக இங்கே என்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறீங்களா நீங்கள் இங்கே? இல்லைங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சிரமம்லாம் எதுவும் நாங்கள் சந்திக்கலை. எங்களுக்கு சம்பளம்லாம் கரெக்டாக வருது. நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தினா, உணவுலலாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்குங்க சார்.
தேவேந்திரன், குறிப்பாக இங்கே பணியாற்றிட்டு இருக்கிற இந்த பெண்களுடைய நிலைமை தற்போது உயர்ந்திருக்காது தெரிவிக்கிறாங்க. அதே போல இங்கு தயாரிக்கப்படும் உணவுகளுடைய அளவு அதிகரிக்கணும்னு சொல்லி இவங்க இங்க இருக்கிற தொழிலாளர்கள் சார்பாக கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பாக இங்க சேலம் அரசு மருத்துவமனையில் இருக்கிற இந்த உணவகம் தான் இது. இங்க நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வருகை தராங்க. ஆனா அவர்களுக்கு முறையாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனைவருக்குமே உணவு தருவதில் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் துவக்கப்பட்ட காலை நேரங்களில் சிற்றுண்டி துவங்கப்பட்ட சிறிது நேரத்திலே சாப்பாடு முடிந்ததால இங்க நிறைய பேர் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அதே போல இங்கு சாப்பாடு வழங்கக்கூடிய தரம் எப்படி இருக்கு என்பது குறித்து இங்க பொதுமக்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். சார் வணக்கம். சார், இங்க அம்மா உணவகம் எப்படி செயல்பட்டு இருக்கு? குறிப்பா தரம் எப்படி இருக்கு? சாப்பாடோட தரமெல்லாம் எப்படி இருக்குங்க? ஆரம்ப கட்டத்தில் அம்மா உணவு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நல்லா தரமாக தாங்க இருந்தது. அது கொஞ்சம் நாள் தள்ளி போக போக இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தரமற்ற நிலையிலையும் சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனுடைய சாப்பாடு தரத்தை அதிகப்படுத்தணும். ஸோ மேற்கொண்டு அந்த காலை மதிய உணவுக்கு ப்ளஸ் அதிகமாக அரசு மருத்துவமனையில் மட்டும் இரவு உணவும் போட்டாங்க அப்படின்னா, ஏன்னா 24 மணி நேரம் இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்காங்க மக்கள். ஸோ பல மாவட்டத்திலேருந்து வர்றதுனால இங்கே இரவு உணவு பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் வகையிலும் இருக்கும். அதே போல இங்க பாதுகாப்பட்ட குடிநீர்லாம் முறையாக வழங்கப்படுறதா? அதே போல இங்க வர நோயாளிகளோட எண்ணிக்கை இங்க அதிகமா இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் ஒரு 300 பேருக்கு தான் சமைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 300 பேர் அப்படி ஒரு கால்குலேஷன் சமைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பல மாவட்டம், திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு, வாழப்பாடி, நிறைய ஈரோடு நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வராங்க. அப்படி இருக்க சூழ்நிலை வெறும் 300 பேருக்கான சாப்பாடு இங்கே சுத்தமாக ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷம் கூட தாங்காது, எல்லாமே தீர்ந்து போயிடுது. ஸோ அதனால் நம்ம இப்போ மாநகராட்சி துறையும் இது நிர்வகிக்கிற துறை என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ மக்கள் வர்றாங்க அவங்க பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரியான சாப்பாடுல இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அம்மா உணவகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க, சாப்பாடு 10 தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி போகிற மக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அரசு மருத்துவமனையில் இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது ஒன்றுமே இல்லாத ரொம்ப ஏழை மக்கள் தான் இங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை வெளியே போய் யாரோ கேண்டீனில் மற்ற கேண்டீன்லையோ இல்லை காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வசதி இருக்காது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும், வர்ற மக்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை சேர்த்து வழங்கணும். என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 பேருக்கு வழங்குறத ஒரு 1500 2000 பேருக்கு வழங்குற மாதிரியும் மதிய காலை உணவுகளை சேர்த்துக்கணும். மதிய உணவுகளில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம் ப்ளஸ் ஒரு தக்காளி சாதமோ இல்லை ஒரு எலுமிச்சை சாதமோ, இந்த மாதிரி ஒரு 2-3 வெஜிடபிள் சாதம், இந்த மாதிரி ஒரு 3-4 சாதங்களை அதிகப்படுத்தினா மக்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் வகையில் இருக்கும். தேவேந்திரன், அதாவது பொதுமக்களோட கருத்தில் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா உணவகங்கள் 11 அம்மா உணவகம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் அது மிகப்பெரிய நஷ்டத்தில் செயல்பட்டு இருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சியில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அம்மா உணவகங்களிலும் நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் அளவில் நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா உணவகங்கள் மூலியமாக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 1,22,000 ரூபாய் வசூலாகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கான சம்பளம் மட்டும் 75,000 ரூபாய் போயிடுது. அதில் மீதம் இருக்கிற 47,000 ரூபாய் தான் மீதம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு தேவையான மளிகை பொருட்கள், காய்கறி, எண்ணெய், கேஸ் உள்ளிட்ட பொருட்களுக்காக இங்கு மட்டும் 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் மட்டும் செலவில் ஈடுபடுவதாக தெரிவிக்கிறாங்க. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில மாநகராட்சியில குறைந்த அளவிலான வரி வசூல் முகாம்கள் நடத்துறதால ஊழியர்களுக்கு முறையான சம்பளம் கூட கொடுக்க முடியலன்னு சொல்லி மாநகராட்சி தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஆனால் இருந்த போதிலும் இது மக்களுக்கான சேவையாற்ற உன்னத திட்டமாக இருப்பதால இது மேலும் தொய்வடையாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. அதே போல தற்போது நம்மிடையே அதாவது சேலம் மாநகராட்சியோட முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் புவனேஸ்வரி நம்ம நினைச்சிருக்காங்க. அவர்கிட்ட சில கருத்துக்களை கேட்கலாம். அம்மா வணக்கம். தற்போது சேலம் மாநகராட்சியில் அம்மா உணவகம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமை இப்போ எப்படி இருக்கு? இந்த உணவகங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இந்த ஸ்கீம் 2012ஆம் ஆண்டு இந்த ஸ்கீம் முதல்ல துவக்கப்பட்டது சேலம் மாநகராட்சிக்குள்ள. இந்த ஸ்கீம் துவக்கும் போதே நாங்கள் மாநகராட்சி மன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். இந்த ஏற்கனவே மாநகராட்சி பற்றாக்குறை பட்ஜெட்டில் போயிட்டுருக்கு. அதிகாரிங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இதுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களாக்கா நல்லா இருக்குன்ட்டு அப்பயே இந்த ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே நான் எங்களுடைய திமுக சார்பாக எங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பரிந்துரைக்கலை.
இந்த மாநகராட்சி இதில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஏறக்குறைய சேலம் மாநகராட்சியில் வந்து 11 அம்மா உணவகங்கள் வந்து செயல்பட்டு இருக்குது. இந்த 11 அம்மா உணவகங்களுக்கும் இந்த கட்டட உட்கட்டமைப்புகளுக்கு வந்து மாநகராட்சி தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சது. ஏறக்குறைய இந்த ஜிஹெச்சில் இருக்கிற இந்த ஒரு அம்மா உணவகத்துக்கு மட்டும் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற மாநகரத்துக்குள்ளே 10 அம்மா உணவகங்கள் இருக்குது. அந்த 10 அம்மா உணவகங்களுக்கும் ஒரு அம்மா உணவகங்களுக்கு 50 லட்சம் 70 லட்சம் இந்த மாதிரி நிதி அலாட்மெண்ட் உட்கட்டமைப்புகளுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கு. இந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்சுருந்தாக்க இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகம் இவ்வளவு நிதி பற்றாக்குறையில் நெருக்கடியில் இருந்திருக்காது. இப்போ வந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இன்னும் இது வரைக்கும் சம்பளம் போட கிடையாது. 2 மாதம் ஆகுது சம்பளம் போட கிடையாது. அதே போல் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க அம்மா உணவகத்தை கட்டண ஒப்பந்ததாரர்களுக்கு இது வரைக்கும் இன்னும் நிதி வழங்க கிடையாது. அதே போல் மாநகராட்சியில் இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததன் மூலமாக அடிப்படை தேவைகள் மக்களோட அடிப்படை தேவைகள் ஸ்கீம்ஸ் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது. இப்போ ஒரு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணுன்னாலும் அதுவும் முடியல. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு போர் சரி பண்ணி கொடுக்கணும் எல்லாத்துக்குமே நிதியை காரணம் காட்டி இந்த மாதிரி வேலைகள் எந்த ஒரு மாநகராட்சியில் எந்த ஒரு வேலையும் நடக்காமல் இருக்குது. இதுக்காக வேண்டிய அரசாங்கம் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கீம் அலாட் பண்ணி நிதி அலாட் பண்ணால் தான் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக செயல்படும். இப்போ நிலைமை எப்படி இருக்குங்க? அம்மா உணவகம் நிலைமை எப்படி இருக்கு? அது இன்னும் எப்படி மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அம்மா உணவகங்கிறது ஒரு நல்ல இந்த உணவகம்ன்றது ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து உண்மையிலேயே இந்த ஜிஹெச்சில் இந்த அம்மா உணவகம் செயல்படுறது பெட்டராக இருக்கும். இங்கே இருக்கிற பேஷண்ட்டுங்க இங்கே வரவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்க தான் வருவாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் ஜிஹெச்சுக்கு வருவாங்க. இங்கே வச்சது பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் சிட்டியில் பல இடங்களில் அம்மா உணவகங்கள் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த பல இடங்களில் செயல்படுற அம்மா உணவகங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, கண் கூட தெரியும். எல்லாருமே வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க தான் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்க. அதுக்கு ஒரு டார்கெட் வைக்கணும். இல்லை இந்த உணவகம் வந்து ஏழை எளியவர்களுக்கு தான் இந்த உணவகம். அதில் வந்து எல்லாம் வசதி படைத்தவர்கள் போய் சாப்பிட்டாங்களாக்க உண்மையிலேயே பயனாளிகளுக்கு வந்து அது கிடைக்காம போகுது. அதை வந்து நிர்வாகம் வந்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும். தேவேந்திரன், குறிப்பாக இந்த அம்மா உணவகத்துடைய தற்போது சேலம் மாநகராட்சி நிலவுகள் குறித்து திமுகவுடைய அதாவது முன்னாள் மாநகராட்சி தலைவி புவனேஸ்வரி சொன்ன கருத்தில் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறையால் சிக்கி தவிச்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அனைத்து நிதிகளையும் இந்த அம்மா உணவகங்களுக்கே செலவு செய்யப்பட்டதால் வந்து ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை. அதே போல திட்டங்கள் துவக்குவதில்லை பல்வேறு பிரச்சனைகளுக்கு. குறிப்பாக தமிழக அரசானது இந்த அம்மா உணவகங்களுக்கான சிறப்பு நிதியை வந்து மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை போல அம்மா உணவகங்களுக்கும் சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உங்களோட கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறி மற்றும் மற்ற வகைகள் வந்து அறநிலைத்துறை சார்பில் இருக்கப்படுற நந்தவனங்கள்ல வந்து காய்கறி தோட்டங்கள் அமைத்து அங்க இருக்கிற காய்கறிகளை வந்து இந்த அம்மா உணவகங்களுக்கு பயன்படுத்துங்கிற கோரிக்கையா இருக்கு. அதே போல பசுமை அங்காடி மையங்கள்ல இருந்து காய்கறிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதில் பயன்படுத்தணுங்கிறது கோரிக்கையாக இருந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சேவை மனப்பான்மையோடு முழுக்க சேவையை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த அம்மா உணவகங்கள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை வந்து சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஆனால் இதை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கான அனைத்து வசதிகளுமே அரசு வந்து கொஞ்சம் கூட தொய்வே இல்லாமல் செய்யணுங்கிறது தான் உங்களோட கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன், ரியாஸ், பல முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. குறிப்பாக இந்த அம்மா உணவகம் இயங்குவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் மற்ற துறைகள் சந்திக்குது, என்ன மற்ற நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற தகவல்களையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம். அன்சர், சென்னையில் இருக்கக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய எழும்பூர் பகுதியின் அம்மா உணவகத்தினுடைய நிலை என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். தொடர்ந்து சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்தாலும் தற்போது நாம் இருக்கக்கூடிய எழும்பூர் வரதராஜபுரம் அம்மா உணவகம் மட்டும் கடந்த வர்தா புயலின் போது ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தற்போது வரை இயங்காமல் இருக்கிறது. இந்த அம்மா உணவகத்தை மேம்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வந்தாலும் கூட அடுத்த வாரமோ அல்லது அதற்கு அடுத்த வாரமோ இந்த அம்மா உணவகம் திறக்கப்படலாம் என அங்குள்ள ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து அம்மா உணவகங்கள்
உணவகங்கள் 40 விழுக்காடு நஷ்டத்தில் இயங்கி வருவதாலேயே இந்த அம்மா உணவகம் உடனடியாக சீரமைக்கப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டதாகவும் இங்குள்ள பகுதியில் உள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் மாநகராட்சியில் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது பற்றாக்குறை நிதிநிலை அறிக்கையிலேயே அம்மா உணவகத்திற்கான நிதியை ஒதுக்குவதிலும் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த சென்னையில் உள்ள 407 அம்மா உணவகங்களுக்கும் அரிசி, கோதுமை உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக நேரடியாக வழங்கப்படுகிறது. அதே போல காய்கறிகள், மளிகை ஜாமான்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் உள்ளிட்டவை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் வாயிலாக வழங்கப்படுகிறது. மாதம் ஒன்றிற்கு சுமார் 6 கோடி ரூபாய் அளவிலான பொருட்களை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் வழங்கி வருகிறது. எனவே சந்தை விலையிலிருந்து தற்போதுள்ள நிலவரப்படி மற்ற உணவகங்களில் இருந்து வாங்கக்கூடிய அந்த விலையை விட மிக குறைந்த மலிவு விலையில் வழங்கப்படுவதால் இந்த இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக வசதி வாய்ப்புடையவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் அம்மா உணவகங்களில் விற்பனை மிகவும் குறைந்து காணப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய அடித்தட்டு மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் விற்பனை அதிகரித்து இருக்கிறது. எனவே அங்குள்ள அந்த வசதி வாய்த்தவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை எண்ணிக்கையை குறைத்து இது போன்ற பகுதி அடித்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் யாருக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிகளில் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அம்மா உணவகங்களில் இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடை அகற்ற வேண்டும். உணவுகள் தரமாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த பயனாளிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இரவு சப்பாத்தி வழங்கப்படுகிறது. சப்பாத்தியோடு இணைத்து இரவிலும் இட்லி வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 40 விழுக்காடு சராசரியாக 2013ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து 40 விழுக்காடு வருமான இழப்பீட்டிலேயே இந்த அம்மா உணவகங்கள் நடத்தப்படுவதால் மக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதாகவும் ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன், நிச்சயமாக அன்சர், தொடர்ச்சியாக விரைவில் அந்த அம்மா உணவகம் திறப்பார்கள், மக்கள் பலனடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சென்னையினுடைய மற்றொரு பகுதியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய சஞ்சீவி, நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்கு அம்மா உணவகத்தினுடைய நிலை என்ன? தற்பொழுது உணவுகள் தரமாக வழங்கப்படுகிறதா? பதிவு செய்யலாம். தேவேந்திரன், தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு முதலில் தொடங்கப்பட்ட அம்மா உணவகத்தின் வாயிலில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதல் முறையாக இந்த சாந்தோமில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை தான் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் திறந்து வைத்தார்கள். குறிப்பாக இதனைத் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் ஒரு பெரும் வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட தற்போது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் 407 அம்மா உணவகங்கள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதன் பிறகு அம்மா உணவகம் திறக்கப்பட்ட பிறகு பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் இந்த அம்மா உணவகம் என்பது பெரிய பெயரை பெற்றது. குறிப்பாக தனியார் ஹோட்டல்கள் கூட அம்மா உணவகம் வந்த பிறகு தனது விலைப்பட்டியலை குறைந்த அளவிற்கு இந்த அம்மா உணவகம் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்பட்டது. குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாந்தோமில் இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகத்தில் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கூட முதல் முறையாக திறக்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இங்கு மட்டும் கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய பல அம்மா உணவகங்களில் நமது செய்தியாளர் அன்சார் குறிப்பிட்டது போல பற்றாக்குறை, குறிப்பாக சமையல் பொருட்களின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாநகராட்சிகளிலிருந்து பட்ஜெட்டிலிருந்து பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தால் அம்மா உணவகங்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்களில் தோய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு பிறகு வழங்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை குறைவாக வருவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றனர். அதே போல கட்டமைப்பு விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது நாம் நின்று கொண்டிருப்பதை நான் குறிப்பிட்டது போல முதல் முறையாக தமிழகத்தில் திறக்கப்பட்ட அம்மா உணவகம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் என்பது போர் தண்ணீராக தான் உள்ளது. ஆனால் ஆரோ என்று சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு திட்டம் முதல் முறையாக தொடங்கப்படுது. ஆனால் தற்போது இந்த இடத்தில் பணி செய்யவில்லை. மாறாக சாதாரணமாக போர் வாட்டர், குறிப்பாக நிலத்தடி நீர் தான் தற்போது இதற்காக பயன்படுத்துவதாக உள்ளே இருந்து தகவல்கள் கூறுகிறது. ஆனால் பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனாலும் கீழே இருந்து வரக்கூடிய தண்ணீர், நிலத்தடி நீர் தான் சமையலுக்காக பயன்படுத்த வருகிறது. அதனால் உணவின் தரம் குறைந்ததாகவும் கூறப்படுகிறது. மாறாக ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஆரோ சிஸ்டம் இந்த இடத்தில் பயன்படவில்லை. இந்த இடத்திற்கே இப்படி உள்ளது என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை நம்மால் நடத்தி பார்க்க முடிகிறது. அதே போல நம்ம செய்தியாளர் அன்சார் கூறியது போல பார்க்கும்போது நடுத்தர மக்கள் அதே போல உயர்த்திட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சுகாதாரம் பேணி காக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மற்ற பகுதியில் குறிப்பாக அடித்தட்டு மக்களும் அதே போல ஏழை மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் சாதாரணமாக சுகாதாரம் சரியாக காக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டும் மக்கள் முன்வைக்கின்றனர்.
அதே போல மற்ற விஷயங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் எதிர்காலத்தில் இந்த அம்மா உணவகத்தின் திட்டம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பட்சத்தில் இந்த முறை தமிழகத்தில் வறட்சி என்பது மிகவும் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் வறட்சி அதே போல அடுத்ததாக வரக்கூடிய பட்ஜெட் எவ்வாறு இருக்க போகிறது, அதே போல தற்போது தமிழகம் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் சேர்ந்துள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தற்போது உணவு தானியங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் சென்ற வாரம் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு பேட்டி அளித்திருந்தார், ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து விஷயங்களையும் பார்க்கும்பொழுது அம்மா உணவகத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது குறைவாகவும் இருக்கும். அதே போல இங்கு வரக்கூடிய தானியங்களுக்கு ஏற்கனவே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது, குறிப்பாக சமையல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அந்த அளவு, குறிப்பாக சமையல் பொருட்களின் அளவு என்பது குறைவாக உள்ளதாக அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய தெரிகின்றது. குறிப்பாக இங்கே மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் 20ஆம் தேதிக்கு மேல் இந்த பொருட்கள், சமையல் பொருட்களின் வருகை என்பது குறைவாக உள்ளது என்று மக்கள் சார்பாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டது போல மற்ற வசதிகள், நான் குறிப்பிட்டது போல நிலத்தடி நீர் தான் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல இருக்கக்கூடிய ஆர்ஓ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிப்பு சிஸ்டம் சரியாக பணி செய்யவில்லை. அதே போல அதிகபட்சமாக பார்க்கும்பொழுது கேஸ் சிலிண்டர் கூட சரியாக வருவதில்லை என்று ஒட்டுமொத்தமாக ஒரு புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிகபட்சமாக கேஸ் சிலிண்டர் விலை கொடுத்து வாங்குவது சூழல் ஏற்படுது. அதனால் இது போல நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் பல உள்ளது. அதுபோல மற்ற விஷயங்களில் மாற்றம் தேவை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல எதிர்காலத்தில் இந்த அம்மா உணவகத்தின் நிலை எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக மேலும் அதிகரிக்க கொடுப்போமா, அதே போல உணவு பாதுகாப்பு சட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்துள்ளது. அதே போல வறட்சி உள்ளிட்ட பல விஷயங்களை மையமாக வைத்து அம்மா உணவகத்தின் எதிர்காலம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன். சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ரொம்ப முக்கியமான தகவல்கள். சென்னையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலையை இருவரும் விளக்கி இருந்தீங்க. தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரணமாக கள்ளக்குறிச்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தை நாடி வருபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 12 பெண்கள் பகுதி நேர ஊழியராக இந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த அம்மா உணவகம் தொடங்கப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் ஆகிறது. தினமும் சுவையான சமையலை செய்து பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறார்கள் இந்த பெண்கள். ஆனால் இவர்களின் தேவையில் நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்துவது குறைவாகவே உள்ளது என கூறுகிறார் ஆசியா பேகம். இது கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இங்கே நல்லா ஓடுது. ஸ்டூடெண்ட் பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, கூலி தொழிலாளிங்க எல்லாம் டெய்லி சாப்பிட்றாங்க. ₹1 ஒரு இட்லிங்கிறதுனால அவங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, மனசு நிறையாவும் போகிறாங்க. இங்கே நாங்களும் அதே மாதிரி எல்லாம் நாங்கள் 12 பேர் இங்கே வேலை செய்கிறோம். சுத்தபத்தமாக எல்லாம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீட்னஸாக எல்லாம் வச்சுருக்கிறோம். நல்லா சமைக்கிறோம். யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு குறை சொன்னதில்லை. இந்த மாதிரி சரியாக சமைக்கல போகல, எங்கள்கிட்ட சண்டை போட்டதும் இல்லை. தண்ணியும் மினரல் வாட்டர் வச்சுருக்கிறோம். மேலும் அவர் மாதம் ₹7,500 ஊதியம் வாங்குவதாகவும் நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் பகுதி நேர பணியாளராக பணியாற்றுவது வருத்தத்திற்குரிய செயலாக இருக்கிறது எனவும் இதனை கருத்தில் கொண்டு தங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மாதம் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை. காலை 5 மணிக்கு வேலை ஆரம்பித்தால் மாலை 4 மணி வரையில் தொடர்ந்து பணி இருப்பதால் வெளியே சென்று வர முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அம்மா உணவகத்தில் பணிபுரியக்கூடிய இந்த பெண்கள். விடுமுறை என்பது பண்டிகை நாட்களிலும் இல்லாமல் இருப்பது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறது. நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்டோருக்கு பயனளிக்கும் வகையில் சமையல் செய்யும் இவர்கள் சமையல் உபகரணங்களை கையாளுவதில் கவனம் சிதறினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக சொல்கிறார்கள். சமையல் செய்யும் உபகரணங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மாதம் ஒருமுறை பராமரிப்புக்கென விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஸ்டீமரில் ஏதாவது நட்டு ஃபால்ட்டு, ஸ்டீமர் அடுப்பில் ஏதாச்சும் அடைப்பு ஏற்படுது, இதனால் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு மந்த்து ஒரு நாள் லீவு. இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, இதுக்கு தான் நாங்கள் ஒரு நாள் விடுமுறை கேட்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, அது வேண்டுகோளாக தான் கேட்குறோம். மேலும் இந்த அம்மா உணவகம் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாகவே இருப்பதாக கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். வெளியூரிலிருந்து கல்லூரிக்கு வரும் இவர்கள் ₹8 மதிய உணவை உண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். அதேபோல அம்மா உணவக திட்டம் மிகுந்த பயனளிப்பதாகவும் இதனால் பல்வேறு தரப்பினர் பயனடைவதாகவும் இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு சேவை அளிப்பது மட்டுமின்றி இங்குள்ள ஊழியர்களுக்கும் அடிப்படை வசதிகளான கழிவறை வசதி, தங்கும் வசதி என அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் அசோக் குமார். இந்த அம்மா உணவகத்தை நடத்துறதுல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு நான் முதல்ல பாராட்ட தெரிவிக்கிறேன்.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரக்கூடிய நபர்களுக்கும் இங்கே வேலை செய்கிற பெண்களுக்கும் இயற்கை உபாதைகளை கழிக்க ஒரு கழிவறை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். காலையில் இட்லி போன்ற உணவுடன் பொங்கல் போன்றவற்றை சேர்த்து போட வேண்டும். அதேபோல காலை மற்றும் மதிய உணவு 1 மணி நேரத்தில் முடிவு பெற்று விடுவதால் பொதுமக்கள் தேவைக்காக இன்னும் சற்று அதிகமாக உணவளிக்க வேண்டும் என்றும், உணவு வழங்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் இங்கு தினமும் உணவு உண்ணும் விஸ்வநாதன். மேலும் மதிய உணவுகளில் சாம்பார் மற்றும் தயிர் சாதத்தோடு தக்காளி சாதம், புளி சாதம் என மற்றவையையும் வழங்கினால் உணவகங்களுக்கு சென்று சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட முன்வருவார்கள் என்றும் கூறுகிறார். 8 மணிக்கெல்லாம் தர ஆரம்பிக்கும், 9 மணிக்கு முடிஞ்சு தினைக்கு இட்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு நாள் மாற்றி வந்து ஒரு நாள் பொங்கல் ஒரு நாள் இட்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இன்னும் ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா இன்னும் முடியாதவங்க, இந்த தினக்கூலிக்கு போகிறவங்க, கம்மி காசில் சம்பாதிக்கிறவங்க இன்னும் ஒரு 1 ஹவர் அவங்க டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சேர்த்து சாப்பிடலாம். அவங்களுக்கு டைமிங் மிச்சமாகவும் வெளியே ஹோட்டலில் போய் நிறைய 50 ரூபா 100 ரூபா கொடுத்து சாப்பிட தேவையில்ல. அதுக்கு டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதேமாதிரி மதியம் சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் தராங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் 1 ஹவரில் தீர்ந்துருது. நிறையா கூலி வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, கஷ்டவாளிங்க நிறைய பேர் இருக்குது. அதுவும் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது வெரைட்டி ரைஸ் வேறு ஏதாவது மாற்றி போட்டு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா உணவகங்களின் அறிமுகம் அரசின் மிக முக்கிய மக்கள் நலத்திட்டமாகும். அந்த திட்டத்தின் பயன் என்பது அதன் வளர்ச்சியை பொறுத்தே இருக்கிறது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவே, அங்கே இருக்க பணியாளர்களுக்கோ அல்லது வந்து உணவு உண்ணக்கூடியவர்களுக்கோ கூட கழிவறை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக திருச்சியில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். மகாலிங்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன? அதற்காக செலவிடப்படக்கூடிய தொகை சரியாக சென்று சேர்கிறதா? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த அம்மா உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சி பகுதிகளில் வந்து கொண்டு செல்லப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தற்போது திருச்சியை பொறுத்தளவுக்கு வந்து மொத்தம் 11 அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு 65 மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது. 65களில் வந்து 4 கோட்டங்கள் உள்ளன. ஸ்ரீரங்கம், கோபிச்சேகபுரம், அரியமங்கலம், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட 4 கோட்டங்கள் இருக்கிறது. இந்த 4 கோட்டங்களுக்கு உட்பட்டு மொத்தம் 11 அம்மா உணவகங்கள் இருக்கிறது. இந்த அம்மா உணவகங்கள் பொறுத்தளவு காலை 7 மணிக்கு தொடங்கி காலை 10 மணி வரை காலை உணவுகள் வழங்கப்படுகிறது. அதே போல் மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரை மதிய உணவு வழங்கப்படுகிறது. இட்லி வந்து ஒரு இட்லி 1 ரூபாய், அதே போல் சாம்பார் சாதம் 5 ரூபாய், தயிர் சாதம் 3 ரூபாய் என்ற விலையில் விற்கப்படுகிறது. இந்த நிலையை பொறுத்தளவுக்கு திருச்சியை பொறுத்தளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. இதுக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு என்பது வந்து ஒரு போதிய வரவேற்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் முக்கியமான பகுதிகளில் வந்து, அதாவது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் வந்து இந்த அம்மா உணவகம் இல்லை. மக்கள் வந்து நடமாட்டம் இல்லாத பகுதி, அதாவது போக்குவரத்து செல்லக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அம்மா உணவகங்கள் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கலாம். தற்போது நாம் வந்து திருச்சி அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள அம்மா உணவகத்தில் தான் நம்ம அந்த பகுதியில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து தற்பொழுது மதிய உணவானது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா உணவகத்தினுள்ளே, அதாவது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை ஒளிப்பதிவு செய்ய அங்கு உள்ள ஊழியர்கள் யாரும் நம்மளை அனுமதிக்கவில்லை. அதே போல் இங்கே வந்து எவ்வளவு வந்து ஒரு நாள் வந்து வியாபாரம் செய்யப்படுகிறது, எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் எந்தவித தகவலும் தர மறுத்துவிட்டனர். இருப்பினும் தொடர்ந்து அங்கே உள்ள ஊழியர்களிடம் நாம் சென்று ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு வந்து வியாபாரம் ஆகிறது, மக்களுடைய வரவேற்பு என்பது குறித்து கேட்டதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 300 பேர் வீதம் வந்து காலை உணவு அருந்துகிறார்கள். அதே போல் 1200க்கும் மேற்பட்டோர் வந்து மதிய உணவு, அதாவது சாம்பார் சாதம், தயிர் சாதம் வந்து உட்கொள்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக இது வந்து தனியார் உணவகங்களில் சென்றால் அதிக விலை கொடுத்து உணவு உட்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதை பொறுத்து ஏழை எளிய மக்கள் வந்து எளிதில் பயன்படக்கூடிய குறைந்த கட்டணத்தில் உணவு சாப்பிடும் நிலைக்கு கொண்டு வருவதற்கான தான் இந்த அம்மா உணவகம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த திருச்சி மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார் ஓட்டுநர் இருக்கிறார், அவரோட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம் சார், அம்மா உணவகத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்களா? இன்னும் வந்து இதனுடைய நிலை எப்படி இருக்குது? வணக்கங்க. நம்ம இந்த உறையூரில் வந்து நாங்கள் கார் ஓட்டுநராக இந்த பகுதியில் ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள் 2013 கிட்டத்தட்ட நாங்கள் 2-3 வருஷமாகவே அந்த அம்மா உணவு தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு 5 இட்லி சாப்பிடுவோம். இப்போ 12 மணிக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன மேலும் நம்ம இந்த அதிகாரிங்க வந்து என்ன பண்ணுன்னா, அம்மா உணவகத்தை மறைந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்கள்
அவர் கனவு திட்டமாக தொடங்கி வச்சுருக்காங்க. வசதி உள்ளவங்களுக்கெல்லாம் கிடையாது, அடிப்பட்ட ஏழை மக்களுக்காக துவங்கி வச்சுருக்காங்க. துவங்கி வச்சு சிறப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதிகாரிங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற அம்மா உணவகத்தில் தினசரி ஆய்வு செய்து கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களை மாதிரி கார் ஓட்டுநர்கள் இந்த ஏரியாவில் பாருங்கள், இப்போ வந்தோம் கரெக்டாக 12 மணிக்கு இப்போ திறக்க போகிறாங்க. சாம்பார் சாதம் தயிர் சாதம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த வாட்டி நாங்கள் பொழப்புக்கு போயிடுவோம். ஒரு நாளைக்கு 10 ரூபாலேருந்து 13 ரூபாக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கிறோம். அம்மா உணவு வந்தது வந்து 2013 எனக்கு இன்னும் 3 வருஷத்தில் எனக்கு ரொம்ப காசு செலவு மிச்சமாக இருக்குது. அதனால் அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருப்பியும் நாங்கள் அம்மாவோட திட்டங்கள் இன்னும் டெவலப் ஆகணும். இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குன்னா மத்திய பேருந்து நிலையம், அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு, ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி, அரசு மருத்துவமனை, மார்க்கெட்டு, அதுக்குள்ளே நம்ம இடம் இருக்குது, கவர்மெண்ட் இடம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பொதுமக்களுக்கு பயன்பாட்டு விட்டாங்கன்னா அம்மாவோட இந்த கனவு திட்டம் மேன்மேலும் மெருகு விட்டோம், தமிழகமே முழு சிறப்பாக பயன்பெறும். அதனால் நாங்கள் எங்களை மாதிரி கார் ஓட்டுநர்கள்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது அம்மா அவர்கள் மறைந்த முதல் அம்மா அவர்களுக்கு எங்களை நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறோம். அதாவது தேவேந்திரன், நீங்கள் கேட்டிருப்பீங்களா, அதாவது குறைந்த விலையில் வந்து கார் ஓட்டுநர், ஏன்னா அவர்களுக்கு எப்போதாவது தான் சவாரி வரும், இருப்பினும் அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு இந்த அம்மா உணவகம் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த வகையில் இன்னொரு பொதுமக்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த அம்மா உணவகத்தில் வந்து எந்த மாதிரியான தரமான உணவுகள் வழங்கப்படுகிறது என்பதை குறித்து கேட்கலாம். சார், நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்களா? தரமான உணவுகள்லாம் வழங்கப்படுதா? என்ன மாதிரி குறைபாடுகள் இங்கே இருக்குது சார்? சார், நான் வந்து அம்மா உணவகத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இங்கே நான் வருவேன், சாப்பிடுவேன். பக்கத்தில் இந்த மருத்துவமனைக்கு நம்ம தெரிஞ்சவங்களாம் தங்கியிருக்கேன், பார்க்க வருவேன். என்னென்னா சுத்தமான முறையில் தண்ணீர்லாம் சுத்தமாக தான் வச்சுருக்குறாங்க. உள்ள சுகாதார முறையில் சமைக்கப்படுது. உணவுகள் என்னென்னா ஒரே மாதிரி நமக்கு என்னென்னா ஒரே வெரைட்டியாக வந்து பொங்கல், இட்லி அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டாருங்க. இது ஊட்டச்சத்து மிக்க உணவாக வந்து இதை வந்து மேம்படுத்தினா மக்களுக்கு வந்து இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மதியம் பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. அதற்கு வந்து சைடைஸ், அதாவது கூட்டு பொரியல் அது மாதிரி எது கொடுத்து கொஞ்சம் விலையை உயர்த்தினா கூட அதை பற்றி ஒன்றும் மக்கள் வருத்தப்பட மாட்டாங்க. இங்கே சாப்பிடக்கூடிய தட்டுகள், தண்ணி குடிக்கக்கூடிய டம்ளர்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கா? அங்கே சமைக்கக்கூடிய முறையெல்லாம் எப்படி இருக்குது சார்? இங்கே உள்ள தட்டுகள், அங்கே உள்ள டம்ளர், அது எல்லாமே வந்து சுத்தமான முறையில் ஒரு ஆள் போட்டு அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறாங்க. அங்கே உள்ள தண்ணியும் பார்த்திங்கன்னா சுகாதார முறையான தண்ணிகள் தான் வருது. அதே மாதிரி சமைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெசல்ஸ் எல்லாம் சுத்தமான முறையில் தான் வச்சு தயாரிக்கிறாங்க. அது பாய்லர் தான் சமைக்கிறாங்க. அதனால் வந்து சாப்பாடு இதெல்லாம் வந்து சுகாதாரமாக இருக்குது, சுத்தமாகவும் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்க மாதிரி பொதுமக்களோட ஒரு குறிக்கோள் சார். நன்றிங்க சார். அதாவது தற்பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கைகள் வந்து தற்பொழுது தயிர் சாதம், சாம்பார் சாதம் தான் தற்பொழுது போடப்படுகிறது. ஆனால் இது வந்து போதுமானதாக இல்லை. இன்னும் ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகளோடு அதிகம் சேர்த்து இந்த சாப்பாடும் குறைந்த விலைக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகராட்சியில் அதிகமாக கூடப்படக்கூடிய பேருந்து நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், இந்த பகுதிகளில் அம்மா உணவகங்கள் திறக்க வேண்டும். அதே போல் ஒவ்வொரு முறையும் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அதிகாரிகள். அதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி இன்னும் பொதுமக்களுடைய வரவேற்பை பெற வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. தேவேந்திரன், மகாலிங்கம், முக்கியமான தகவல்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. மேலும் பயனாளிகளினுடைய மனதையும் பதிவு செஞ்சிருந்தீங்க. நன்றி. தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து பின்னர் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டு தமிழக மக்களிடம் பேராதரவு பெற்ற திட்டங்களில் ஒன்று அம்மா உணவகம். இங்கு காலையில் இட்லி 1 ரூபாய்க்கும், மதிய உணவாக சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் கூலி தொழிலாளிகள் பெருமளவில் பயனடைந்து வருகின்றனர். எங்கள் அக்கா பையன் இருக்கான், அவனுக்கு 4 நாளாக சுகமில்லை, காய்ச்சல். அதனால் நாங்கள் அங்கே வந்து இருக்கிறோம். இங்கே வந்து சாப்பாடு வசதியெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாது. இந்த அம்மா உணவகம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. நாங்கள் இப்போ பிள்ளைகள் அங்கே வச்சுருக்கனால இந்த சாப்பாடை நாங்கள் இதில் 5 ரூபா கொடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் 10 அம்மா உணவகங்கள் செயல்படுகின்றன. இந்த உணவகங்கள் மூலமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 7000 பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் முதல்வரின் மறைவுக்கு பின்னால் இந்த திட்டம் பொதுமக்களின் தேவைக்கேற்ப இன்னும் மேம்படுத்தப்படவில்லை. பொதுமக்களின் தேவைக்கேற்ப சில இடங்களில் அதிகமான தேவைகளும், சில இடங்களில் தேவைகள் குறைவாகவும் உள்ளது. ஏழை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. வெளியே சாப்பாடு 50 ரூபா 60 ரூபா ஆக சாப்பாடு 70 ரூபா ஆகுன்னு வைங்களேன். இது 5 ரூபா 3 ரூபா சாப்பாடு வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. எல்லா மக்களும் உதவியாக இருக்குது. இதே நீடிக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும். ஆமாம். ஆனால் மிக குறைந்த அளவு நேரம் மட்டுமே இந்த உணவகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் சில இடத்தில் உள்ள அம்மா உணவகங்கள் சீக்கிரமாகவே உணவு விற்று போய்விடுவதால் சாப்பிட வருபவர்கள் சாப்பிட முடியாமல் திரும்பிச் செல்லும் நிலையும் உள்ளது. மேலும் குடித்தண்ணீர் மற்றும் கை கழுவுவதற்கான வாஷ்பேசின் உள்ளிட்டவற்றில் பராமரிப்பு இல்லாத நிலை உள்ளது. அதேபோல் திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல்வர் ஜெயலலிதா மறைந்து விட்டதால் இந்த திட்டம் எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்படும், தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா இல்லை நிறுத்தப்படுமா என்ற கேள்விக்குறியும் பொதுமக்கள் மனதில் சிறிது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஒரு டைமிங் வச்சுருக்குறாங்க. அந்த டைமிங்குள்ளே இங்கே இவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்குது. அது இந்த அரசு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களில் வந்து கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பயனடைவாங்க மக்கள். அது மாதிரி பராமரிப்பு பணியும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. சில இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே இப்போ விற்பனை இல்லாமல் இருக்குது. சில இடம் தேவையாக இருக்குது, அங்கே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்குது. அம்மா உணவகங்களின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் மற்றும் உணவகங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்பாடு பற்றிய தகவல்களை மாநகராட்சி நிர்வாகத்தில் தருவதற்கு முன்வரவில்லை. இசக்கி ராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தோம். தொடர்ச்சியாக திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக மற்றவர்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதியை பார்க்கும் பொழுது அது அம்மா உணவகமாக தெரிந்தது, அதற்குரிய அந்த அடையாளங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படி தெரியவில்லை. எந்த பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க? அம்மா உணவகம் அங்கு எங்கு இருக்கிறது? பதிவு செய்யலாம். அதனுடைய நிலை என்ன? வணக்கம் தேவேந்திரன். தற்போது நாம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் இருக்கிறோம். இதுதான் தற்போது நாம் பார்க்கலாம். நீங்கள் குறிப்பிட்டது போன்றே அம்மா உணவகத்திற்கான கட்டிடம் இல்லாமல் பயணிகள், அதாவது மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய தங்கக்கூடிய பயணிகள் தங்கக்கூடிய இடத்தில் இந்த அம்மா உணவகம் என்பது செயல்பட்டு வருகிறது. திறந்த வெளியில், அதாவது ஒரு சிறு கூடாரத்தின் கீழாக இந்த அம்மா உணவகம் என்பது செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல நோயாளிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த அம்மா உணவகம் என்பது அமைந்திருக்கிறது. இங்கு வரக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் இந்த அம்மா உணவகத்தால் பயன்பெற்று வருகிறார்கள். தங்களுடைய அன்றாட உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. காலையிலும் மதியமும் இந்த இடத்தில் உணவு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் ஒரு திறந்த வெளியில் இருப்பதனுடைய காரணமாக மக்கள் எளிதாக அமர்ந்து உண்ணக்கூடிய வகையிலான ஒரு வசதி என்பது இல்லாதனுடைய நிலை இருக்கிறது. புறம் திறந்த வெளியிலேயே அமர்ந்து அவர்கள் உணவை உண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. இந்த மரங்களில் அமரக்கூடிய பறவைகள் எல்லாம் அமரும். அப்படி அந்த பறவைகளுடைய எச்சங்கள் கூட விழக்கூடிய அந்த இடத்தில் தான் தற்போது அவர்கள் அமர்ந்து இங்கு உணவு உண்ணக்கூடிய ஒரு நிலை என்பதை இருக்கிறோம். அதான் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு பல நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய மக்கள் இந்த இடத்தில் தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். பலதரப்பட்ட மக்கள் உணவு அருந்தி விட்டு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? இங்க இப்ப இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுருக்கிறீங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? முதல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இருந்து சாப்பிட்றதுக்கு இடம் நல்லா இல்லை. அதை மேலே மரத்தில் வந்து எச்சம், நம்ம சாப்பிட்ற இடத்துல எச்சம் வருது. இப்போ கை கழுவுறதுக்கு கொஞ்சம் எட்டி போகணும். குடிக்க தண்ணி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். நைட் சாப்பாடு கொஞ்சம் கொடுக்க முடியாது சொல்லுங்கள், செய்யுங்க. நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல சாப்பாடுலாம் வாங்கி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீங்க? இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறப்ப உங்கள் மற்ற இடங்கள் இருக்கிறது போன்ற அம்மா உணவகத்தில் இருக்கிறது போல் இந்த இடத்துல உங்களுக்கு போதுமான வசதிகள்லாம் இருக்குதா? இங்கே போதுமான வசதி இல்லை. ஆனால் வந்து இந்த மரத்துக்கடியிலேருந்து நாங்கள் சாப்பிட்றதுனால அந்த பறவைகள்லாம் வந்து உட்காருது, எச்சம் விடும். ஆனால் அந்த வேறு நிழலை எதுவுமே இல்லை. அந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அரசு இதுக்கு ஒரு நல்ல ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு வசதி கொடுத்தா, வசதி இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கை கழுவுறது கூட தண்ணி வசதி இல்லை. குடிக்கிறதுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக அந்த கட்டி கொடுத்து அதே மாதிரி இந்த வர்ற ஜனங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் நல்லா இதாக இருக்கும். கவர்மெண்ட்டு இதை செஞ்சு கொடுத்த இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது. உணவும் சாப்பிட்றதுக்கு பசியார வந்தவங்களும் கொஞ்சம் வயிறார சாப்பிட்டு போகிறாங்க. இது குறைஞ்ச விலையிலேன்னு கூட. அதே மாதிரி இது செஞ்சு கொடுத்து நைட்டு கூட நிறைய ஜனங்க வந்துட்டு பசியோடு இருக்கிறாங்க. இந்த அரசு ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அம்மா உணவகத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல அவங்க கூறிய கருத்துக்கள்லாம் ஒரு மிக முக்கியமான கருத்தை மட்டும் முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு போதுமான வசதிகள் இல்லை. அதுபோல் ஒரு சாப்பிடும்போது ஒரு தண்ணீர் தேவை என்பது ஒரு அடிப்படையான ஒரு தேவை. அந்த தேவை என்பது இந்த இடத்துல முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் ஒரு வாடகை இடத்துல இயங்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதுபோல் இந்த இடத்துல இப்போ தற்போது நமக்காக ஒரு உணவை வந்து நம்ம கூட வாங்கி வச்சிருக்கிறோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்மளே சாப்பிட்டு பார்த்து அதை தெரிஞ்சுக்கிடலாம். இவங்களோட இந்த அதாவது ஒரு உணவு அப்படிங்கும்போது அதில் வந்து மற்ற புரதான சத்துக்கள்லாம் இருக்கணும். அதில் தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும், மற்றபடியான தேவைகளும் இருக்கணும். அப்படி இந்த இதில் அனைத்து வகையான உணவுகளும் இருக்குது. இது கூட நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துக்கலாம்.
நிச்சயமாக, அதாவது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய மக்களும் சரி, நடுத்தர மக்களும் வந்து இந்த இடத்துல பயன்பெறக்கூடிய ஒரு அளவிலான இந்த உணவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே மற்ற இடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. தற்போது நாம் சாப்பிட்டு பார்த்த அளவில் ஓரளவு நல்ல தரமான உணவு இந்த இடத்துல வழங்கப்படுறதை நம்மளாலே வந்து இங்கே வந்து பார்க்க முடிகிறது. காய்கறிகளாக இருக்கட்டும், மற்ற அந்த ஒரு உணவுக்கு தேவையான புராதன சத்துக்கள் அனைத்துமே அடங்கிய ஒரு நிலையில் இந்த இடத்துல இப்போ இந்த உணவு அப்படிங்கிறது இருக்கு. அதுபோல் தயிர் சாதமும் இந்த இடத்துல வந்து வழங்கப்பட்டு இருக்கு. இங்கே வாடகை கட்டடத்தில் இயங்கக்கூடிய இந்த இடம், அதாவது ஒரு திறந்த வெளியில் இயங்கக்கூடியதை ஒரு நல்ல இடமா மாற்றி இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த அம்மா உணவகத்தை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வரக்கூடிய பயனாளிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாநகராட்சியில் 9 இடத்துல இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது வந்து செயல்பட்டு இருக்கு. இருந்த பொழுதிலும் இது வந்து ஒரு மிக முக்கியமான இடம். இரவு நேரத்தில் இந்த இடத்துல உணவு வழங்கினா இங்கே நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய மக்கள் நைட்டில் வந்து இங்கே தங்கி இருக்கும்போது அவங்க நோயாளிகளை பார்த்தது மட்டும் இல்லாமல் தங்களுடைய இரவு உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இதுதான் தற்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். திறந்த வெளியில் கை கழுவக்கூடிய ஒரு மோசமான நிலை கூட இருக்குது. இப்படி ஒரு சுகாதார நிலையத்தில் சுகாதாரம் இல்லாத ஒரு நிலை என்பது இருப்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். உணவு பசியை தீர்க்க வந்த இந்த இடம் வந்து சுகாதாரமாக மாறி மக்களுடைய உணவு தேவை மற்றபடியான சுகாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமா மாறணும் அப்படிங்கிறது தான் இங்கே வரக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. நிச்சயமா ஆல்வின், சரியான கட்டிடத்தில் இயங்காத உணவகங்களுக்கான ஒரு அடிப்படையாக நீங்கள் இதை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. இதே போல் மற்ற இடங்களிலும் இருக்கலாம், அதுவும் சரியான கட்டிடங்கள் கட்டப்பட்டு இயங்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்முடைய செய்தியாளர் ஆன்சர் சென்னை எழும்பூரிலிருந்து இணைந்திருக்காங்க. ஆன்சர், இன்னமும் திறக்கப்படாத அந்த உணவகத்தினுடைய நிலை என்ன? தற்பொழுது கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது? சீரமைப்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த அம்மா உணவகத்தில் தொடர்ந்து பணிகள் கடந்த வாரம் முதலாகவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்த வாரத்தில் இந்த அம்மா உணவகம் திறக்கப்பட்டு விடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே தொடர்ந்து பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா உணவகத்தில் 13 ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் வேலை பார்த்து வந்தார்கள். அவர்கள் அனைவருமே இந்த வர்தா புயல் தாக்குதலின் போது ஏற்பட்ட சேதம் காரணமாக இங்கிருந்து அருகாமையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அம்மா உணவகங்களுக்கு மாற்றிவிடப்பட்டு அங்கே தொடர்ந்து பணியாற்றி வந்தார்கள். மேலும் இந்த வர்தா புயலின் போது இங்கிருந்த உணவுப் பொருட்களும் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டன. எனவே மீதம் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் பத்திரமாக வேறு உணவகங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு விட்டது. தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் உணவு சமைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மாத்திரமே இருக்கிறது. அவையும் பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன. எனவே இந்த அம்மா உணவகம் திறக்கப்படும் போது அவைகள் சீரமைக்கப்பட்டு அவைகளும் சீரமைக்கப்பட்டு அடுத்த வாரத்தில் துவங்கப்பட்டு விடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர கூடுதல் விவரங்களாக இந்த அம்மா உணவகங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய 407 அம்மா உணவகங்களுக்கும் உணவுப் பொருள் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். அவர்கள் காய்கறிகளை அன்றன்றைக்கு கொள்முதல் செய்து, நேற்று இரவு வரக்கூடிய காய்கறிகளை கொள்முதல் செய்து அடுத்த நாள் அவர் இந்த 407 உணவகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், பருப்பு உள்ளிட்டவை விலை உயர்ந்த நேரங்களில், அதுவும் பருப்பு உள்ளிட்டவையும் தொடர்ந்து கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருகிறது. விலை உயர்ந்த நேரங்களில் கொள்முதல் செய்து வழங்கும் போது அதற்கான அந்த இழப்பீடு அதிகமாக இருந்தது என்று தெரிவித்தார்கள். அதே போல தற்பொழுது பருப்பு வகைகள் விலை குறைந்துள்ளன. இந்த நேரத்தில் பருப்புகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாதுகாப்பாக குளிரூட்டப்பட்ட பாதுகாப்பு கிடங்குகளில் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதுவும் இழப்பீட்டிற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பருப்பு வகைகளை பாதுகாக்கக்கூடிய சூழல் இல்லை. காய்கறிகள் அன்றன்றைக்கு உள்ள காய்கறிகளை கொள்முதல் செய்தே வழங்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற காரணங்களாலும் தொடர்ந்து இழப்பீடுகள் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர ஏற்கனவே குறிப்பிட்டது போல வசதி படைத்தவர்கள், அதாவது அம்மா உணவகத்தின் தேவை அதிகம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த அம்மா உணவகங்களில் தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் வீணாகுவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. எந்த இடத்தில் அடிப்படை தேவை இருக்கிறதோ, எந்த இடத்தில் அம்மா உணவகத்தின் தேவை இருக்கிறதோ அந்த இடங்களில் அம்மா உணவகத்தில் உணவுப் பொருட்கள் தயாரிப்பதை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து பொதுமக்களால் வைக்கப்படுகிறது. தேவேந்திரன், அன்சர் உள்ளிட்ட அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. நேரச்சுமை விரைவாக முடிக்க வேண்டிய தருணம். அனைத்து அம்மா உணவகங்களும் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். இன்னமும் அம்மா உணவகங்களை அதிகப்படுத்த வேண்டும். மேலும் வரும் நிதிநிலை அறிக்கையில் அதற்கான ஒதுக்கீடு அதிகப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த தீர்வு பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.